Greetings to you all. Welcome to Class 9, Unit 7, Supplementary Reading, The Christmas Truce, written by Aaron Shepard, Part 2. In the previous episode, we saw that Germans and English, they were fighting and they were all in the trenches. And what happened in the previous night, it means Christmas Eve. In truth, we sounded not nearly as good as the Germans, but their fine harmonies. But they responded with enthusiastic applause of their own and then began another. அதாவது அவங்க பிளான் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தேர் சிங்கிங், செலிப்ரேட்டிங், டெக்கரேட்டிங் அண்ட் எவ்ரி திங். அவங்க ரொம்ப நீட்டாக பண்ணுறாங்க. We sounded not nearly as good as Germans. ஜெர்மன்ஸ்க்கு அளவுக்கு எங்களோட பாட்டு, மியூசிக், ரித்தம் எல்லாமே வரல. They sang beautifully with fine harmonies. Maybe அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். Maybe they are using some instruments. But they responded with enthusiastic applause of their own and then began another. ஆனால் எங்கள் பாட்டையும் கேட்டுட்டு they were responding nicely. ஏய் பியூட்டிஃபுல், உங்கள் பாட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு. ஒட்டானபின் அப்படின்னு. அது எங்களுக்கு என்னென்னு புரியல. Then we replied, oh come all ye faithful. அது எப்படின்னாக்கா, oh come all ye faithful, joyful and triumphant, oh come ye to Bethlehem அப்படின்னு வரும். சரியா? தமிழில் சொன்னாக்கா, பக்தரை வாரும் ஆசை அவளோடு நீ பாரும் நீ அப்படி வரும். ஓகே, ஸோ தீஸ் சாங்ஸ் ஆர் நாட் வெரி பாப்புலர். இட் இஸ் ட்ரான்ஸ்லேட்டட் இன் ஆல்மோஸ்ட் ஆல் தி லாங்குவேஜஸ். எல்லா லாங்குவேஜஸ்லேயும் இருக்கும். ஸோ ஓ கம் ஆல் ஈ ஃபெய்த்ஃபுல் அப்படி பாட்டு. பட் திஸ் டைம் தி ஜாயின்ட் இன் சிங்கிங் த வேர்ட்ஸ் இன் லாட்டின். இது சேம் ரிதம், சேம் டியூன் தான் வரும். ஸோ அவங்க லாட்டினில் பாடுறாங்க, ஜெர்மனில் பாடுறாங்க, ஹிந்தியில் பாடுறாங்க, இங்கிலீஷில் பாடுறாங்க, எல்லா லாங்குவேஜ். பட் ஸ்டில் த டியூன் இஸ் சேம். அது ஸ்டில் ஃபிடில்ஸ். பிரிட்டன் அண்ட் ஜெர்மனி ஹார்மனைசிங் அக்ராஸ் நோ மென்ஸ் லேண்ட். அப்படி என்னாச்சு, தேர் ஹார்மனைசிங், ஜாலியாக ஹாப்பியாக தேர் கம்மிங் அக்ராஸ் நோ மென்ஸ் லேண்ட். நோ மென்ஸ் லேண்டுக்கு வராங்க. I would have thought nothing could be more amazing. இதுக்கு மேலே என்ன இருக்குது? இப்போது ட்ரெஞ்சுக்குள்ளே பயந்து எல்லாம் இல்லை, யாரும் எல்லாம் கண்ணில் தலையெல்லாம் மேலே எடுத்தாச்சு. சரியா? இட் மீன்ஸ் உள்ளே இன்னும் பயந்து நோபடி இஸ் ஹைடிங். எல்லாம் மேலே வந்து பாட்டு பாடி ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. I could have thought nothing could be more amazing. இதுக்கு மேலே சந்தோஷப்படுவோ டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே இல்லை. பட் what came next was even more so. இதுக்கும் அப்புறம் வந்தது பாருங்க, செம. இங்கிலீஷ் கம் ஓவர். we heard one of them shout. அங்கே ஜெர்மன் சோல்ஜர்ஸ் கத்துறாங்க, இங்கிலீஷ். இட் மீன்ஸ் இங்கிலீஷ் பீப்புள் கம் ஓவர், இங்கே வாங்க. புரியுதா? சண்டை போடு நாடு, சண்டை போடுறதுக்காக வந்திருக்கிறாங்களே, அவங்க சொல்கிறாங்க, இங்கிலீஷ் பீப்புள், ஆங்கிலேயர்களே இங்கே வாங்க, இங்கிலீஷ் கம் ஓவர். we heard one of them shout. ஒரு ஆள் கத்துறாரு. அது மட்டும் இல்லை, யூ நோ ஷூட், வி நோ ஷூட். நீங்களும் எங்களை சுடக்கூடாது, நாங்களும் உங்களை சுட மாட்டோம். டீலா நோ டீலா. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டாக், யூ மிடில் டாக். சும்மா பட்லர் இங்கிலீஷ் தெரியாதவங்க குடி இங்கிலீஷ் வச்சு பேசுகிறது. யூ நோ ஷூட், நீங்கள் எங்களை சுடக்கூடாது. வி நோ ஷூட், நாங்கள் உங்களை சுட மாட்டோம். ஓகேயா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹாப்பி. There in the trenches, we looked at each other in bewilderment. அடப்பாவமே, நேற்று வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தோம், இன்றைக்கி என்னடா யூ நோ ஷூட் வி நோ ஷூட்டுங்கிறானே. Then one of us shouted jokingly, you come over here. எங்களுக்கு அங்கே வர பயமாக இருக்குது. What you do? நீங்கள் இங்கே வாங்க. Can you understand? எங்கள் மக்கள் ஒரு ஆள் சொல்லுது, Englishman is telling. Then one of us shouted jokingly, you come over here. நீங்கள் வாங்க இங்கே அப்படிங்கிறாங்க. To our astonishment, we saw two figures rise from a trench. அப்போ பார்த்தாக்கா ரெண்டு மக்கள் அவங்க ட்ரெஞ்சில் இருந்து எந்திரிச்சு climb
ஓவர் their barbed wire. அந்த ஒயரெல்லாம் தாண்டிட்டு and advance unprotected across no man's land. no man's landக்கு வந்தாச்சு. One of them called, sent officer to talk. ஒரு ஆள் சொல்கிறாரு, ஓகே இப்போது நம்ம எல்லாமே யாருக்கு கீழே வேலை பார்த்துட்ருக்குறோம், பெரிய ஆஃபீஸர்ஸ் கீழே வேலை பார்க்குறோம். ஸோ வாட் யூ டூ, சென்ட் ஆஃபீஸர் டு டாக். அவங்க பேசிக்கலாம், இல்லை என்கிட்ட கேட்காம ஏன் போனீங்க, ஏன் செலிப்ரேட் பண்ணுறீங்க, இதெல்லாம் வரும் இல்லையா. ஸோ ஹையர் அஃபீஷியல்ஸோட ஆர்டர் படி நம்ம நடக்கலாம். சென்ட் ஆஃபீஸர் டு டாக் அட்லீஸ்ட் ஒன் டே அந்த மாதிரி. I saw one of our men lift his rifle to be ready, and no doubt others did the same. இந்த டைமில் எங்கள் மக்கள், அது இங்கிலீஷ் மேன், he lift his rifle துப்பாக்கி எடுத்து பட்டுன்னு சுடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. and no doubt others did the same. எல்லோரும் ஆளாளுக்கு ரைஃபிள் எடுத்துகிட்டு ஷூட் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. பட் அவர் கேப்டன் கால்ட் அவுட். எங்கள் கேப்டன் சொல்கிறாங்க, ஹோல்ட் யர் ஃபயர். நோ, இப்போ சுட வேணாம், அவங்க நம்ம கூட சண்டை போட வரல. தே ஆர் கம்மிங் ஃபார் பீஸ். அவங்க நம்ம கூட சண்டை போட வரல, சும்மா சமாதானமாக ஜாலியாக தானே இருக்க வராங்க. ஸோ இந்த டைமில் நம்ம சண்டை போடக்கூடாது. ஹோல்ட் யுவர் ஃபயர். இப்போ உங்கள் கன்னை உள்ளே வைங்க, உங்கள் ரைஃபிளை உள்ளே வைங்க. ஹோல்ட் இட், நிறுத்துங்க. ஸோ ஹையர் அஃபிஷியல்ஸோட ஆர்டர் நம்ம கேட்க தான் செய்யணும். தென் ஹீ கிளைம்ட் அவுட் அண்ட் வெண்ட் டு மீட் ஜெர்மன்ஸ் halfway. அது பண்ண உடனே வி கிளைம்ட் அவுட். அந்த ட்ரென்ச்சஸ்லேருந்து டக் அவுட்லேருந்து எந்திரிச்சு வி கேம் டு மீட் த ஜெர்மன்ஸ் halfway. ஜெர்மன்ஸை பார்க்குறதுக்காக வரோம். We heard them talking, and a few minutes later the captain came back and announced, we have agreed that there will be no shooting before midnight tomorrow. And the captain இந்த கேப்டனும் பேசிட்டு they came to a conclusion. சொல்லிட்டாங்க, இனி கிறிஸ்மஸ்ஸு, இன்றைக்கி எந்த ஷூட்டிங்கும் வேணாம், நீங்கள் எங்களை சுடக்கூடாது, நாங்கள் உங்களை சுட மாட்டோம், டீல். ஓகே. we heard them talking, and a few minutes later, கொஞ்சம் நேரம் கழிஞ்சிட்டு, the captain came back and announced, we have agreed that there will be no shooting before midnight tomorrow. நாளைக்கு வரைக்கும் எந்த ஒரு துப்பாக்கி சூடு கிடையாது. பட் sentries are to remain on duty and the rest of you stay alert. ஆனால் இந்த பாதுகாவலர்லாம் இருப்பாங்க இல்லையா, சென்ட்ரிஸ், அந்த பாதுகாவலர்கள் அவங்க they should be on duty, டியூட்டியில் தான் இருக்கணும். மற்றவங்க அலர்ட்டாக இருந்துக்கோங்க, ஆனால் யாரும் சுடக்கூடாது. Across the way we could make out groups of 2 or 3 men starting out of trenches and coming towards us. அப்போ நியர்பை பார்த்தாக்கா, across the way, in the meantime 2 or 3 men அங்கங்கே ட்ரென்ச்சஸ்லேருந்து எந்திரிச்சு தேர் கம்மிங் டுவர்ட்ஸ் அஸ். ஜெர்மன் சோல்ஜர்ஸ் இங்கிலீஷ் சோல்ஜர்ஸ் கிட்ட வராங்க. அவங்க ட்ரென்ச்சஸ்லேருந்து எந்திரிச்சு நோமன் லேண்ட் தாண்டி கிட்ட வராங்க. தென் சம் ஆஃப் அஸ் கிளைம்ட் அவுட் டு. எங்கள் ஆட்களும் எந்திரிச்சு தேர் ஆல்சோ கெட்டிங் அப். அண்ட் இன் மினிட்ஸ் தேர் வி வர் இன் நோமன்ஸ் லேண்ட். நாங்கள் நோமன்ஸ் லேண்டுக்கு வந்துட்டோம். over 100 soldiers and officers of each side. அங்கே பார்த்தாக்கா நோமன்ஸ் லேண்ட்லேயே 100 soldiers, 100 கணக்கு ஆஃபீஸர்ஸும் சோல்ஜர்ஸும் நோமன்ஸ் லேண்டில் நிற்கிறோம். ஷேக்கிங் ஹேண்ட்ஸ் வித் மென் we had been trying to kill just as earlier. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆளாளுக்கு சண்டை போட்டு துப்பாக்கி சூடு பண்ணின இதே சோல்ஜர்ஸ், இதே கண்ட்ரீஸ், சண்டை போட்ட அதே கண்ட்ரீஸ் இப்போ நோமன்ஸ் லேண்டில் உட்காந்துட்டு தேர் ஷேக்கிங் ஹேண்ட்ஸ், கை கொடுக்குறாங்க. லாங் பிஃபோர் a bonfire was built and around it we mingled. அந்த மீன் டைமில் one bonfire was made. bonfire தெரியும் இல்லையா, லைக் கேம்ப் ஃபயர், ஒரு தீயெல்லாம் வச்சு ஒரு, பிகாஸ் இட் இஸ் ஸோ கோல்டு, அது கோல்டு தணிக்கிறதுக்காக ஃபயர் எல்லாம் பண்ணிவிட்டு அது ஃபயர் சுற்றி மக்கள் உட்காந்து பேசுறது, சிரிக்கிறது, டெல்லிங் ஜோக்ஸ் அண்ட் ஆல் அதர் திங்ஸ். பிரிட்டிஷ் khaki and German grey. British people were wearing khaki uniforms and Germans were wearing grey uniforms. British khaki color dress, German grey. I must say the Germans were the better dressed. Germans பாட்டு பாடுறதுலேயும் பெஸ்ட்டு, டெக்கரேஷன்ஸ்லேயும் பெஸ்ட்டாக பண்ணாங்க. இப்போ ட்ரெஸ்ஸிங்லேயும் ஜெர்மன்ஸ் சூப்பராக நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக அழகாக ட்ரெஸ் பண்ணுறாங்க வித் ஃப்ரெஷ் யூனிஃபார்ம்ஸ் ஃபார் த ஹாலிடே. ஹாலிடேனா இங்கே கிறிஸ்மஸ் ஹாலிடே ஆர் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ஃபெஸ்டிவல் டேக்காக அவங்க புது யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. ஒன்லி கப்புள் ஆஃப் அவர் மென் நியூ ஜெர்மன். ஆனால் எங்களோட இங்கிலீஷ் மென்னுக்கு many of them did not know German.
ஒன்லி கப்புள் ஆஃப் மென், கொஞ்சம் பேருக்கு மட்டும் கொஞ்சம் ஜெர்மன் தெரியுது. பட் மோர் ஆஃப் த ஜெர்மன்ஸ் நியூ இங்கிலீஷ். ஆனால் நிறைய ஜெர்மன் சோல்ஜர்ஸ்க்கு தே நியூ இங்கிலீஷ். இங்கிலீஷ் நிறைய பேருக்கு தெரியுது. ஐ ஆஸ்ட் ஒன் ஆஃப் தெம் வை தட் வாஸ் ஸோ. அது எப்படி எங்கள் மக்களுக்கு உங்கள் லாங்குவேஜ் ரொம்ப தெரியல, ஆனால் உங்கள் மக்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியுது, ஹவ் இட்ஸ் ஹேப்பன்ட்? பிகாஸ் many have worked in England, he said. ஏன்னா நிறைய ஜெர்மன்ஸ் இங்கிலாண்டில் எப்படியோ ஏதோ ஒரு 1 or 2 ரீசன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 or 2 months or 1 or 2 years like that. He said, before all this, I was a waiter at the hotel Cecil. இதுக்கு முன்னாடி சோல்ஜராக ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி I was working as a waiter. வெயிட்டர் தெரியும் இல்லையா, ஹோட்டலில் வெயிட்டராக இருந்தேன். எந்த ஹோட்டலில்? ஹோட்டல் சிசில். பர்ஹாப்ஸ் ஐ வெயிட்டட் ஆன் யுவர் டேபிள். நான் உங்கள் டேபிளில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பர்ஹாப்ஸ் யூ டிட், ஐ செட் லாஃபிங். அப்படியா, சொல்லவே இல்லை. ஸோ ஜெர்மன்ஸ் இங்கிலாந்துலேருந்து ஹோட்டல் சிசிலில் வெயிட் பண்ணிங்களா? ஆஹா, ஓகே. another German had been a porter at Victoria Station. இன்னொரு ஜெர்மன் போர்ட்டராக இருக்கிறாங்க. போர்ட்டர்னாக்கா ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாம் சுமை தூக்குவாங்க இல்லையா, அந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போவாங்க. தட் இஸ் போர்ட்டர். நான் போர்ட்டராக இருந்திருக்கேன் விக்டோரியா ஸ்டேஷனில் அப்படின்னு. ஹீ ஷோட் மீ எ பிக்சர் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி பேக் இன் முனிஷ். ஸோ இது மட்டும் இல்லை, அவன் பிக்சர், அவனோட ஃபேமிலி ஃபோட்டோ எல்லாம் ரொம்ப அதுக்குள்ளே ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தே பிகம் ஸோ ஃப்ரெண்ட்லி, வெரி இன்டிமேட், ரொம்ப ஒரு அழகாயிட்டாங்க. ஃபேமிலி ஃபோட்டோலாம் காமிக்கிறாங்க. இட் வாஸ் ஸோ லவ்லி. அழகான ஒரு ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோ. ஐ டோல்ட் ஹிம் ஐ வுட் லைக் டு மீட் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சம்டே. நான் சொன்னேன், ஓகே உங்கள் ஃபேமிலி, இப்போ டாம் சொல்கிறது ஒரு நாள் டைம் இருந்ததுனாக்கா, இஃப் காட் பர்மிட்ஸ், டைம் பெர்மிட் பண்ணாக்கா ஐ வில் மீட் யுவர் ஃபேமிலி ஒன் டே. He happily gave me his family's address. அவங்க ஜெர்மனில் உள்ள அட்ரஸ் எனக்கு கொடுத்தாங்க. Even those who could not converse could still exchange gifts. Some of them did not know English. Some of them did not know German. இவங்களுக்குள்ள பாஷை தெரியலனாலும் அந்த கான்வர்சேஷன், ஒரு ஸ்மைல், அந்த ஒரு ஜெஸ்டர், அதை வச்சு தேவர் எக்ஸ்சேஞ்சிங் கிஃப்ட்ஸை மட்டும் பரிமாறிக்கிறாங்க. தேர் கிவிங், ஓகே யூ டேக் திஸ் கிஃப்ட், ஒன்றுமே இல்லைனாலும் ஓகே இது வச்சுக்கோங்க நீங்கள், ஓகே உங்கள் ஞாபகார்த்தமாக அது கொடுங்க, லைக் தட். அவர் டீ ஃபார் தேர் காஃபி, ஓகே எங்களோட டீயை அவங்களுக்கு கொடுக்குறேன், அவங்களோட காஃபியை நாங்கள் சாப்பிட்றோம், லைக் தட். அவர் கார்ன்ட் மீட் ஃபார் தேர் சாசேஜ், எங்களோட கார்ன்ட் மீட்டை அவங்களுக்கு கொடுக்குறேன், அவங்களோட சாசேஜ் எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ சாப்பிட்றதுல டீ காஃபி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம், கார்ன்ட் மீட் அண்ட் சாசேஜ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், இட்லி நீ சாப்பிடு, உன்னோட தோசை நான் சாப்பிட்றேன், லைக் தட் தே ஆர் எக்ஸ்சேஞ்சிங், கொடுத்து வாங்கி பரிமாறிக்கிறாங்க. பேட்ஜஸ் அண்ட் பட்டன்ஸ் ஃப்ரம் யூனிஃபார்ம்ஸ் சேஞ்ச்ட் ஓனர்ஸ். ஓகே, குட்டி குட்டி விஷயம், அவங்க பிளான் பண்ணி வரல, கிஃப்ட் கொடுக்கணும், ப்ரெசென்ட் கொடுக்கணும்னு வரல. இருக்கிறது என்ன, மேபி ஷர்ட் இருந்து பட்டனு கூடும் கழட்டி, ஓகே என்னோடய பட்டன் நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களோட பட்டன் எங்கள்கிட்ட கொடுங்க. சம் சார்ட் ஆஃப் பாண்ட். From uniforms changed owners, and one of our boys walked off with a spiked helmet. I myself traded a jackknife for a leather equipped belt. நான் என்ன பண்ணேன், என்னோட ஒரு ஜாக் நைஃப், அதாவது மடக்கு கத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, சுருக்கி வைக்கிற கத்தி, நைஃப், அதை கொடுத்துட்டு ஒரு லெதர் பெல்ட் வாங்கிட்டேன். சும்மா எங்களுக்குள்ள எக்ஸ்சேஞ்சிங். ஓகே நீங்கள் இந்த நைஃபை வச்சுக்கோங்க, உங்களோட லெதர் பெல்ட் எனக்கு கொடுங்க. A fine souvenir to show when I get home. நான் வீட்டுக்கு போனாக்கா நான் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்கல்ல. ஸோ அதுக்காக ஒரு ப்ரூஃப், ஒரு எவிடன்ஸ், ஒரு ட்ரெஷர் மாதிரி காமிக்கிறதுக்காக. As it grew late, a few more songs were traded around the fire. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிஞ்சிட்டு இன்னும் நிறைய சாங்ஸ் they were all singing. For example, Hark the Herald Angels Sing, என்னென்ன சாங்ஸ் இருக்குதோ all the Christmas songs they are singing. And then all joined in for I am not lying to you. இதெல்லாம் லெட்டர் தானே எழுதுறான் தங்கச்சிக்கு. தங்கையே, ஐ எம் நாட் லையிங் ஜெனட், நான் பொய் சொல்லவே இல்லைம்மா, எல்லாமே சொல்கிறது கரெக்ட். அலவுட் லான்சிங், இட் மீன்ஸ் விஷஸ் ஃபார் நியூ இயர். புத்தாண்டு வாழ்த்துக்களும் கிறிஸ்மஸ் டைம்லேயே தெரிவிச்சுக்கிறாங்க. ஓகே, வி விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் அ வண்டர்ஃபுல் நியூ இயர். அது மாதிரி. தென் வி பார்ட்டட்.
with the promises to meet again tomorrow. ஸோ இது நைட் ஆயிடுச்சு. சரி, நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். டுமாரோ வீல் மீட். ஓகே, நாளைக்கு நோ ஷூட்டிங் டே சொல்லிட்டாங்க. நாளைக்கு யாரும் சண்டை போட மாட்டோம். யூ நோ ஷூட், ஐ நோ ஷூட்லாம் சொல்லியாச்சு. ஸோ வீல் மீட் டுமாரோ. அண்ட் தெர் வாஸ் ஈவன் சம் டாக் ஆஃப் அ ஃபுட்பால் மேட்ச். ஓகே, நாளைக்கு ஒரு கேம் வச்சுக்கலாமா, மேட்ச், ஃபுட்பால் மேட்ச் அப்படின்னு அந்தளவுக்கு டீப்பாக போயிடுச்சு. I was just starting back to the trenches when an older German soldier clutched my arm. சரி, அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நான் என் ட்ரென்ச் ஸ்கூலில் வரலான்னு இருக்கும்போது ஒன் ஓல்டர் ஜெர்மன் சோல்ஜர், ஒரு ஜெர்மன் சோல்ஜர், கொஞ்சம் வயசான ஒரு ஜெர்மன் சோல்ஜர் என்னோடய ஷோல்டரை அப்படியே தொடுறாங்க. மை காட், he said, why can't we have peace and all go home? சரி, இவ்வளோ ஃப்ரெண்ட்லி ஆகிட்டோம். இப்போ நம்மளுக்குள்ள என்ன பிரச்சனை? சொத்து தகராறா இல்லை என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை. சும்மா ஹையர் அஃபிஷியல் சொல்கிறாங்க யூ ஷூட் தெம், ஐ ஷூட்னு பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ வித்தவுட் எனி ரீசன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு சும்மா சுட்டுட்ருக்கோமே, வித்தவுட் ஆஸ்கிங் அவர் மைண்ட். நம்மளுக்குன்னு சொந்தமாக ஒரு அறிவே இல்லாமல் சண்டை போட்டுட்ருக்கோமே, இதில் என்ன லாபம்? ஹீஸ் டெல்லிங், வை காண்ட் வி ஆல் ஹவ் பீஸ் அண்ட் ஆல் கோ ஹோம். நம்மளுக்குள்ள ஒரு சமாதானம் வச்சுட்டு ஆளாளுக்கு வெளியே பார்க்க போகலாமே. ஜெர்மன்ஸ் கேன் கோ டு தேர் கண்ட்ரி, இங்கிலீஷ் பீப்புள் கேன் கோ டு அவர் கண்ட்ரி. நம்ம பாட்டுக்கு நம்ம வெளியே பார்க்கலாமே. நம்ம ஏன் இதுங்க உயிர் விட்டுட்ருக்கணும்? நிறைய பேர் செத்து போகிறாங்க லைக் தட். ஐ டோல்ட் ஹிம் ஜென்ட்லி தட் யூ மஸ்ட் ஆஸ்க் யுவர் எம்பரர். சார், அது நம்மளுக்குள்ளே என்ன சார் பண்ண முடியும்? நீங்களும் ஒரு சோல்ஜர், நானும் ஒரு சோல்ஜர். பெரியவங்க சொல்கிறது நம்ம கேட்கணும். ஸோ வீ கனாட் டிசைட் ஆல் திஸ். யூ மஸ்ட் ஆஸ்க் யுவர் எம்பரர். நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களோட எம்பரர்கிட்ட கேளுங்க சார். At that time, German was ruled by Kaiser William II. அவங்க தான் அங்கே எம்பரர். ஸோ அப்போ யார்கிட்ட கேட்கணும்? Kaiser William II கிட்ட கேட்கணும். உங்களோட கிங், உங்களோட அதிகாரத்தில் இருக்கிற எம்பரர்கிட்ட கேளுங்க, நம்மளுக்கு இந்த வாரெல்லாம் வேணான்னு. He looked at me searchingly and said, perhaps, my friend, but we must also ask our hearts. எம்பரரை கேட்குறத விட நம்மளோட மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஹார்ட், மனசு. நாம் செய்கிறது சரியா? ஊர், ஆள், பேர் தெரியாதவங்களை போய் சும்மா காரணமே இல்லாமல் போய் சுட்டு வீழ்த்துறோமே. இஸ் இட் ரைட்? சரியா? அது தப்புன்னு தோணல அப்படின்னு அவர் கேட்குறாராம்மா. பட் வி மஸ்ட் ஆஸ்க் அவர் ஹார்ட்ஸ். அண்ட் ஸோ டியர் சிஸ்டர், டெல் மீ, ஹேஸ் தேர் எவர் பீன் சச் அ கிறிஸ்மஸ் ஈவ் இன் ஆல் ஹிஸ்ட்ரி? அவர் சொல்கிறாங்க, டாம் சொல்கிறாங்க சிஸ்டர்கிட்ட, இந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் ஈவ், இன்னைக்கு இது மாதிரி ஒரு தலை திவசம், ஒரு கிறிஸ்மஸ் ஈவ் பார்த்துருக்கியா எப்பயுமே? இந்த கிறிஸ்மஸ் ஈவ் மீன்ஸ் கிறிஸ்மஸ்க்கு ஃபஸ்ட் நாள், கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள், ஆர் ப்ரீவியஸ் ஈவினிங். ஹிஸ்ட்ரிலையும் வரலாற்றுலேயும் இந்த மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் ஈவ் நான் பார்த்ததே இல்லைப்பா. வாட் டஸ் இட் ஆல் மீன்? திஸ் இம்பாசிபிள் பிஃப்ரெண்டிங் ஆஃப் எனிமீஸ். பிஃப்ரெண்டிங்னாக்கா ஃப்ரெண்ட் ஆகுறது. இம்பாசிபிள். நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கலாம், ஓகே, பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட் ஆக்கலாம். இது எனிமீஸே ஃப்ரெண்ட் ஆக்கிட்டோமே. புரியுதா? சண்டைக்காரவங்களையே, ஆப்போசிட் பீப்புள், எனிமி கண்ட்ரியை ஃப்ரெண்ட் ஆக்கிட்டோம். திஸ் இஸ் த ரியல் திங். For the fighting here, of course, it means regrettably little. இப்போ நம்ம ஏன் இங்கே சண்டை போடுறோம்? ஃபார் த ஃபைட்டிங் ஹியர், இங்கே ஏன் சண்டை போடுறோன்னு நம்ம அதை பின்னோக்கி பார்த்தாக்கா, வை வி ஆர் ஃபைட்டிங் ஹியர்னு பார்த்தாக்கா, இட் மீன்ஸ் ரிக்ரெட்டபிளி லிட்டில். இதில் ஒரு காரணமே இருக்கிறது இல்லை. நோ ரீசன் அட் ஆல். எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லாமல் ஒரு உப்பு சப்பு இல்லாத மேட்டருக்கு சண்டை போடுறோம். பெரிய ஒரு வார், பெரிய ஒரு யுத்தம், அத்தனை உயிர் வாங்குகிற யுத்தம், அத்தனை arms and ammunition, both countries will be losing. Decent fellows, those soldiers may be, but they follow orders and we do the same. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும்? we are also mere soldiers. நமக்கு மேலே இருக்கிற அதிகாரி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம கேட்க முடியும். ஷூட்னா ஷூட் பண்ணணும், டோன்ட் ஷூட் பண்ணணும். Besides, we are here to stop their army and send it home, and never could we shirk that duty. இப்போ எங்களால் தனிமையாக ஒரு முடிவெடுக்க முடியாது. பிகாஸ் நம்ம ஹையர் அஃபிஷியல் சொல்கிறது தான் செய்கிறோம். We are here to stop their army and send it home, and never could we shirk that duty. நமக்கு
கொடுத்த டியூட்டி செய்ய மாட்டேன், முடியாது, சொல்ல முடியாது. Still, one cannot help but imagine what would happen if the spirit shown here were caught by the nations of the world. சரி, இப்போ இன்னைக்கு காமிச்ச இந்த ஸ்பிரிட் யாரும் எங்கேயும் பார்த்துக்க மாட்டாங்க. இன்கேஸ் இந்த ஸ்பிரிட் வந்து உலகம் பார்த்ததுனாக்கா அவங்களே பிரமிச்சு போயிடுவாங்க. Disputes may arise. But what if our leaders were to offer good wishes in place of warnings? Maybe disputes, சிலர் ஓகே சொல்லலாம், சிலர் வேணான்னு சொல்லலாம். டிஸ்பியூட்ஸ், பிரச்சனைகள் ஓகே, பாதி பேர் அகேன்ஸ்டாக இருப்பாங்க, பாதி பேர் ஃபார் இருக்கலாம். பட் வாட் இஃப் அவர் லீடர்ஸ் were to offer good wishes in place of warning? வார்னிங் கொடுக்குறாங்கல்ல, உங்கள் சண்டை வரும் இன்னைக்கிலேருந்து, இந்த மாதிரி வார்னிங் கொடுக்கறதுக்கு பதிலாக why can't say wishes? வாழ்த்துக்கள் சொன்னால் என்ன? சாங்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் இன்சல்ட். இன்சல்ட் பண்ணுற இடத்துல பாட்டு பாடினா என்ன? கிஃப்ட்ஸ் இன் பிளேஸ் ஆஃப் ரிப்ரைசல். கிஃப்ட் கொடுத்தா என்ன? ரிப்ரைசல் பண்ணுறதுக்கு பதிலாக. would not all wars end at once? எல்லா யுத்தமும், எல்லா பிரச்சனையும், போர் எல்லாம் ஆன் த ஸ்பாட் நிறுத்திடுமே. ஆல் நேஷன்ஸ் சே தே வாண்ட் பீஸ். எல்லா நாட்டும் என்ன கேட்குது? எங்களுக்கு சமாதானம் வேணும், பீஸ் வேணும், சந்தோஷம் வேணும், சண்டை வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரும் சமாதானத்துக்கு தயார் இல்லை. எட் ஆன் திஸ் கிறிஸ்மஸ் மார்னிங் ஐ வண்டர் இஃப் வி வாண்ட் இட் குவைட் இனஃப். ஓகே, எனக்கு இந்த மார்னிங், எட் ஆன் திஸ் கிறிஸ்மஸ் மார்னிங் ஐ வண்டர் இஃப் வி வாண்ட் இட் குவைட் இனஃப். எனக்கு இந்த ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் போதும். யுவர் லவ்விங் பிரதர் டாம் அப்படின்னு அந்த தங்கச்சிக்கு டாம் பிரதர் சோல்ஜர் எழுதுகிறாங்க லெட்டர். Fine children? So now let us see a few words about the author. Aaron Shepard, October 7, 1950, is the award-winning author of Savitri, A Tale of Ancient India, The Legend of Lightning, Larry, The Sea King's Daughter, and many more children's books. Aaron's specialty is retelling folk tales and other traditional literature from around the world. His work has been honored by the American Library Association, the National Council for the Social Studies, the American Folklore Society, the New York Public Library, and the Bank Street College of Education. Fine. Now a few words from the glossary part. Truce, it means an agreement to stop fighting or arguing for a period of time. அது கொஞ்ச நேரத்துக்கு சண்டை நிறுத்தி வைக்கிறோம் அந்த மாதிரி. Dugout means a trench that is dug and roofed over as a shelter for troops. Carols, it means a religious folk song or a popular hymn, particularly one associated with Christmas. Trenches means a long, narrow ditch. Maim, it means injured or wound seriously and leave permanent damage to body or parts. Splatter, it means a small quantity of something moist or liquid. Slog means work hard over a period of time. Muck, it means dirt, rubbish or waste matter. Stumble, trip or momentarily lose one's balance, almost fall. Bewilderment means a feeling of being perplexed and confused. Fine children, I hope all of you understood. Don't miss to watch part 1, guided reading, book bag exercise videos. Thank you.